السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، قال الله عز وجل: ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய இறுதி தூதர் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை ஏற்று இறை நம்பிக்கை கொண்ட அத்துணை இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் குறிப்பாக இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் வற்றா கருணையும் அவனுடைய திருப்பொருத்தமும் பேரருளும் என்றென்றும் நிலவ பிரார்த்தித்தவனாக நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய மாதம் 17வது நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மக்களுக்கு ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டினான். அந்த நிகழ்வுக்கு பெயர்தான் பத்ருல் குப்ரா, பெரிய பத்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர். இந்த போர் எப்படி நடந்தது, இந்த போரின் பின்னணி என்ன என்ற செய்திகளை நேற்றைய தினம் ஓரளவுக்கு என்ன செய்தோம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பத்ர் என்ற இடம் இன்றைக்கும் மக்கா மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். பத்ர் அப்படின்னு சொல்லி அந்த போர் நடந்த இடத்துக்கு என்ன செய்வாங்க, அழைத்து கொண்டு செல்வார்கள். உண்மையில் சொல்ல போனால் மக்கா மதீனாவுக்கு போகக்கூடிய முஸ்லிம்கள் இந்த பத்ர் என்ற இடத்தை பார்க்காமல் வரக்கூடாது. பார்த்த சகோதரருக்கு தெரியலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1400 வருடங்களுக்கு பின்பும் கூட அந்த இடத்திற்கு என்று ஒரு பெரிய தாற்பயத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நம்முடைய உடல்களெல்லாம் சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த இடத்தை பார்த்தால் கண்ணீரை அடக்க முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு கண்ணீர் வரும். அறியாமை காலத்தில் பத்ர் என்பது ஒரு இடம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அரபு மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தை, அதற்கு பெயர் தான் பத்ர். அந்த இடத்துக்கு பெயர். அந்த இடத்தில் ஒரு கிணறு என்ன செஞ்சிச்சு இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களின் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நபியே முஹம்மதே, உங்களுடைய தோழர்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. பொதுவாக சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் பல படித்தரங்களாக இருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதருடைய மரணத்திற்கு ஒரு நாளைக்கு முன்பு அல்லாஹுடைய தூதரை பார்த்து இறை நம்பிக்கை கொண்டவரும் சஹாபிதான். ஆனால் ஆரம்ப காலத்தில் மக்காவில் சொல்லலா துன்பங்கள் இருக்கும் பொழுது இறை நம்பிக்கை கொண்ட அல்லாஹுடைய மார்க்கத்தை கடைபிடித்த நபி தோழர்களுக்கு என்று ஒரு கண்ணியம் உண்டு. அதே போன்ற அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நாடு துறந்து ஹிஜ்ரத் செய்த நபி தோழர்களுக்கு ஒரு கண்ணியம் உண்டு. அதே போன்று பத்ரில் கலந்து கொண்ட 300 சொச்சம் நபி தோழர்களுக்கு மிகப்பெரிய மகத்துவமும் கண்ணியமும் மேன்மையும் அல்லாஹ்விடத்தில் உண்டு என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, முஹம்மதே, உங்களுடைய தோழர்களில் யார் சிறந்தவர்கள்? அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, எங்களுடைய தோழர்களில் யாரெல்லாம் பத்ரில் கலந்து கொண்டார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் இருந்த பொழுதும் கூட பத்ரில் யார் கலந்துக்கிட்டாங்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்களிடத்தில் மலக்குமார்களிடத்திலும் சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னால் பத்ரில் வானத்திலிருந்து இறங்கியவர்கள் என்று சொல்கிறாங்க. உலக மக்கள் மட்டும் கிடையாது, வானத்தில் உள்ளவர்களும் பத்ரில் இறங்கினவங்க தான் சிறப்பிற்குரியவங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான்ல,
3000 மலக்குமார்களை கொண்டு நான் இந்த பத்ரில் உங்களுக்கு உதவி செய்தேன் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள்தான் மலக்குமார்களிடத்திலும் சிறந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு சஹாபாக்கள் ஒரு தனித்துவத்தையும் ஒரு அந்தஸ்தையும் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், பொதுவாக ஜனாசா தொழுகையில் எத்தனை தக்பீர்? 4 தக்பீர். முதல் தக்பீருக்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்தியா, 2வது தக்பீருக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத், 3வது தக்பீருக்கு பின்னால் அந்த மையத்துக்கு துஆ செய்வோம், 4வது தக்பீருக்கு பிறகு சலாம் கொடுத்துருவோம். இந்த நடைமுறை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 தக்பீரும் கட்டியிருக்கிறாங்க, 5 கட்டியிருக்கிறாங்க, 7 கட்டியிருக்கிறாங்க. இது அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலும் அப்படித்தான் இருந்துச்சு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் இந்த நடைமுறை இருந்துச்சு. 4 கட்டுறாங்க, 5 கட்டுறாங்க, 7 கட்டுறாங்க. முக்கிய நபித்தோழர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை சீர்படுத்துவாங்க. எல்லாம் எப்படி இருக்கக்கூடிய இப்போ தராவியுடைய ஜமாத் யார் ஏற்படுத்தினது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துலலாம் தராவி ஜமாத் கிடையாது. உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் தான் இந்த தராவி ஜமாத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக இருக்கிறது பிடிக்காது. அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தராவி தொழும் பொழுது உமர் இப்னுல் கத்தாபுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், உமர் இப்னுல் கத்தாபுடைய கபரை அல்லாஹ் ஒளிமயமாக்கட்டும் துவா செய்வாங்களாம். அப்போ அந்த அடிப்படையில் உமர் ரலி என்ன செய்கிறாங்க, என்னப்பா சில நேரம் ஜனாசா தொழுகைக்கு 4 தக்பீர், சில நேரம் 5 7, இப்போ ரசூலுல்லாஹ் எல்லா விதமாகவும் செஞ்சுருக்கிறாங்க. உமர் ரலி சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு முன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக எத்தனை தக்பீர் கட்டி ஜனாசா தொழுகை நடத்தினாங்க? இப்போ நபித்தோழர்களாக சொல்கிறாங்க 4. ஞாபகம் இருக்குது, 4. இப்போ அதையே இனிமேல் வளமையாக வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி தான் 4 தக்பீர் நம்ம கட்டுறோம். சில அறிஞர்கள் அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு தக்பீர் 1 ரக்காத் சமமானது, 4 தக்பீர் 4 ரக்காத், 4 ரக்காத் மேல் எந்த தொழுகையுமே கிடையாதுல்ல. அந்த அடிப்படையில் 4 தக்பீர் வளமையாக வந்தது. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற முக்கிய நபித்தோழர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பத்ரில் கலந்துக்கிட்டவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அதிக தக்பீர் கட்டி ஜனாசா தொழுகை நடத்துவார்கள். சுல்லாட்டு வந்து ஆதாரம் இருக்கு. 4 பொதுவானது. பத்ரில் கலந்துக்கிட்டவரா அவருக்கு மட்டும் 5 அல்லது 7 தக்பீர். ஏன்னு சொன்னால் பத்ரில் கலந்துக்கிட்டவங்களும் நம்மளும் என்னது சமம் கிடையாது. அல்லாஹ் அவர்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவர்களுக்கென்று ஒரு அரசாங்கம் வந்துவிட்டது. நிறைய நபித்தோழர்கள், ஆளுமை, வலிமை எல்லாமே இருக்கு. அந்த நேரத்தில் மக்காவை வெற்றி கொள்றதுக்கு திட்டம் தீட்டுறாங்க. இதே ரமதானுடைய காலத்தில் இந்த மக்காவுடைய வெற்றியை, மக்காவுக்கு போகிறோம், மக்காவை கைப்பற்றுறோம், இது இராணுவ ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது நபித்தோழர்களுக்கு மத்தியில். ஆனால் ஒரே ஒரு நபித்தோழர், அவர் பேர் என்னன்னு சொன்னால் ஹாத்திப் இப்னு அபி பல்தா. இவர் என்ன செஞ்சிடறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்ற இருக்கிறார்கள் என்ற செய்தியை ஒரு பெண்மணியின் மூலமாக அந்த இராணுவ ரகசியத்தை கசிய விட்டுறார். இந்த செய்தி எல்லாத்துக்கும் என்ன செய்து பரவலாக போதும். அந்த பெண்மணி இராணுவ ரகசியத்தை எப்படி கசிய விடுறாங்கன்னா, மக்காவுடைய தலைவர்களுக்கு அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி மக்காவுடைய தலைவர்கள் நோக்கி அந்த பெண்மணி போகிறாங்க. இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு உணர்த்தினாங்க. முஹம்மதே, உங்களுடைய தோழர்களில் ஒருவர் இப்படி ரகசியத்தை கசிய விட்டதினால் மக்காவினுடைய காஃபிர்களை தலைவர்களை ஒருவர் சந்திக்க செல்கின்றாள் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், பெரிய தளபதி, யார் வந்தாலும் எவ்வளோ நாள் சமாளிப்பாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 நபித்தோழர்களை உடனே போய் என்ன செய்யுங்க, அந்த ரகசியத்தை, அந்த கடிதத்தை என்ன செஞ்சுங்க, பறிச்சிருங்க, அவங்கள நிப்பாட்டுங்க, தடுத்து நிப்பாட்டிடுங்க. உடனே நிறுத்தப்படுது. அதற்கு பின்னால் யாருக்கும் தெரியாமல் ஃபத்ஹே மக்காவுடைய வெற்றி நடைபெறுது. சரி, இப்போ இந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா இருக்கார்ல, ரகசியத்தை கசிய விட்டார் பாருங்க, இவரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறார். இவர் பயப்படுறார். ஏன்? அருகில் உமர் இப்னுல் கத்தாப் போன்ற கடுமையான மனிதர்கள் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு டக்குன்னு என்ன சொல்றாங்க, தஅனி யா ரசூலல்லாஹ், என்னை விட்டுருங்க, ஃபதுரிபு உனுகுஹு, நான் அவருடைய கழுத்தை எடுத்து வருகிறேன் அப்படின்னா. உமர் ரலியல்லாஹு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன செய்வாங்க, ரொம்ப ஆவேசப்படுவாங்க. ஆனால் சில ஆவேசத்தை அல்லாஹ் வரவேற்றான்.
ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, உமரே ஏன் நீ இவ்வளோ அவசரப்படுறீங்க? அவருடைய கழுத்து எடுத்து என்ன பண்ண போறீங்க? ஹாத்திப் இப்னு அபீ பல்தா யார் தெரியுமா? அவர் பத்ரில் கலந்து கொண்டவர் அப்படின்றாங்க. அல்லாவே சொல்லிட்டான், கது கஃபர்து லக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். அப்படி அல்லாஹ் சொன்னவரை போய் நீங்க கொலை பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டோன்னு உமர் இப்னு கத்தாப் அமைதியாக இருக்கிறான். அதுக்கு பின்னால் அவர்கிட்ட காரணத்தை கேட்குறாங்க, ஏன்பா கசியை விட்டா? அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அதை ஏற்றார்கள். இங்க விஷயம் என்னன்னு சொன்னா, பத்ரில் கலந்து கொண்டவர் ஒரு இராணுவ ரகசியத்தை வெளியிட்டாரு. ஆனால் அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மத்தியில் பெரிய விஷயம் கிடையாது அன்பிற்குரியவர்களே. ஏன்னா அல்லாஹ் அவர்களை மன்னிச்சிட்டான். இப்பேற்பட்ட நபி தோழர்கள் பத்ரில் கலந்து கொண்டவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ நேற்றைய தினத்துக்கு வருவோம். 3வது நாள் காலை தம்தம் என்ற ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னார்ல, அந்த நேரத்தில் அபூஜகல் என்ன செய்கிறான், நம்முடைய பொருளாதார படையை முகம்மதுடைய தோழர்களும் பறிக்க இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேட்டு மக்காவில் உள்ள எல்லா வீட்டிற்கும் சென்று அழைப்பு கொடுக்குறான், முகம்மதுக்கு எதிராக போர் செய்ய வாருங்கள் என்று. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1400 வருடங்களை தாண்டியும் இஸ்லாத்தின் எதிரிகள் முஸ்லிம்களை அழிக்க துடிக்கக்கூடியவர்கள் வெறுப்பு பிரச்சாரம் தான் பண்ணுவாங்க. அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி பாருங்க, வெறுப்பு பிரச்சாரம். முஸ்லீம்னா இப்படி, முஸ்லீம்னா அப்படி, முஸ்லீம் இப்படி செய்வான், முஸ்லீம் அப்படி செய்வான். வெறுப்பு பிரச்சாரத்தினால் தான் நம்மை தாக்க முயற்சிப்பார்களே தவிர கொள்கையினால் அவங்க தாக்க முடியாது. கொள்கையினால், விவாதத்தினால், மார்க்கத்தினால், இறை கட்டளை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு எதுவுமே கிடையாது. வெறுப்பு பிரச்சாரம். அபூஜஹல் போய் வீடு வீடாக சொல்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தை கூப்பிடுறான். பனு ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்தவரும் வாங்க போருக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. சிலர் அபூஜஹலோடு என்ன செஞ்சாங்க, விருப்பத்தோடு இருந்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு நிலை. அந்த நேரத்தில் உமையத் இப்னு ஹலஃப், நமக்கெல்லாம் தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உடலில் கட்டி ரோடாக மக்காவில் உள்ள எல்லா வீதிக்கும் இழுத்து சென்றானே, அப்பேற்பட்ட அயோக்கியன் உமையத் இப்னு ஹலஃப் என்ன செய்யறான், வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிறான். அபூஜஹல் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் அழைப்பு கொடுத்தவுடன் உமையத் இப்னு ஹலஃப் ஒரு சந்தர்ப்பத்தை என்ன சொல்கிறார், நான் வரலப்பா, எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது. உமையத் இப்னு ஹலஃப் உடைய மனைவி சொல்கிறாங்க, உமையாவே நீ போயிடாத, என்னை விதவையாக்கிடுவோன்றாங்க. உமையத் இப்னு ஹலஃபுக்கும் ஒரு அச்சம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், சாத் என்ற ஒரு நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் உமையத் இப்னு ஹலஃப்ட்ட வந்து முன்னால் சொல்லியிருக்காரு, எங்களுடைய நபி சொல்லிட்டாங்க, முஸ்லீம்கள் கையில் தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரசூல்லாவை மார்க்க ரீதியாக எதிர்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையை பேசக்கூடியவர், நம்பிக்கைக்குரியவர் என்ற நம்பிக்கை அபூஜஹல் உட்பட எல்லாத்துக்கும் இருந்துச்சு. கொள்ளையை ஏற்றுக்க முடியலை. அப்போ சாது சொன்னாரே, முகம்மதுடைய தோழர்களுடைய கையில் தான் நம்முடைய சாவுன்னு சொல்லி பயப்படுறார். இதுக்கிடையில் முகம்மதுடைய சகோதரி, முகம்மதுடைய மாமி வேற கனவு கண்டுட்டாங்க, மக்காவில் வந்து ஒரு பாறை உழுகுது, எல்லா வீட்டுக்குள்ளேயும் அதனுடைய பாதிப்பு போகுதுன்னு சொல்லி, அதனால் உமையத் இப்னு ஹலஃப் வர மறுக்கிறான். அபூஜஹல் எப்படி கேட்குறான்னா, நீ பொம்பளையான்னு கேட்குறான், நீ கோலையா? பொதுவாக ஒரு ஆணுக்கு அது எவ்வளோ வலிமை குன்றியவனாக இருந்தாலும், பலம் இல்லாதவனாக இருந்தாலும், அவனை பார்த்து பெண்ணுன்னு சொன்னால் அவனால் ஏற்றுக்க முடியாது. அவன் என்ன செய்ய, உமத் இப்னு ஹலஃப் வா போனான் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறான். எல்லாத்துக்கும் மனசில் பயம் இருக்குது. அபூஜஹல் இன்னும் சிலரை தவிர இந்த அச்சத்தோடு வராங்க. இந்த செய்தி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்போ அவர் இஸ்லாத்துக்குலாம் வரல, இஸ்லாத்தினோட எதிரியில் ஒருத்தவர், அவர் என்ன செய்கிறாரு, இது மாதிரி அபூஜஹல் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர செய்தி கேட்டுருன்னா, டக்குன்னு அபூஜஹல்கிட்ட என்ன ஒரு ஆள் விட்டு அனுப்பி சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அவங்க போர் செய்ய வரல, பொருளாதாரத்தை நம்மள்கிட்ட உள்ள செல்வங்களை பறிக்க தான் வந்தாங்க அப்படின்ற செய்தியைத்தான் நான் சொல்லி அனுப்பிச்சேன். இப்போ நான் அவர்கள் வழியாக, மதீனா வழியாக வராமல் வேறொரு மார்க்கத்தில் நான் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன், அதனால் போர்லாம் வேணா திரும்ப போயிருங்க. இந்த செய்தி அபூஜஹலுக்கு கிடைக்கிது. வியாபார கூட்டத்தை மறிக்கத்தான் முகமது வந்தாராம், போர் செய்ய வரலையா, அதனால் நம்ம திரும்பி மக்காவுக்கு போக சொல்கிறார் அபூ சுஃபியான். ஏன்னா அவர் தான் தலைவர் அங்கே அந்த வியாபார குழு, 70 பேர் கூட இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டு அபூஜஹல் என்ன செய்கிறார், இல்லை நம்ம வந்து போகிறோம், சண்டை போடுறோம், நம்முடைய சண்டையை ஒட்டுமொத்த அரபு தீபகற்பமும் பேச வேண்டும், இதோடு மக்கா குறைஷிகள் என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் ஒரு அச்சம், கொலை நடுங்க வேண்டும் என்று சொல்லி அபூஜஹல் 1000 ஒட்டகங்கள், 1000 தோழர்கள், எக்கச்சக்கமான ஒட்டகங்கள்,
போர் வீரர்களுக்கு மகிழ்வூட்டும் விதமாக அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு சிறந்த பாடகிகள் என்று ஒரு பெரிய ஆரவாரத்துடன் தோழர்களை உற்சாகப்படுத்தி என்ன செய்யறோம், நம்ம போருக்கு போவோன்றான். 1000 பேர் தோழர்கள், 1000 அபூஜகளுக்கு 1000 பேர் கூட, அத்தனை ஒட்டகம், எல்லா போர் தளவாடங்களும் இருக்கு. அந்த நேரத்தில் சிலர் என்ன செய்கிறாங்க, வேணாம் அபூ சுஃபியான் தான் சொல்லிட்டார்ல, நம்ம திரும்பி போயிடுவோமே அப்படின்னு அபூஜலிடத்தை சொல்ல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி செய்தி வருதுன்னா, அபூ சுஃபியான் தப்பிச்சு போயிட்டார். அபூ சுஃபியானை நம்ம பிடிக்க முடியாது, பொருளாதார அந்த குழுவை பிடிக்க முடியாது. அபூ சுஃபியான் தப்பிச்சு மக்கா நோக்கி போயிட்டு இருக்காரு. அதே சந்தர்ப்பம் அபூஜகல் 1000 பேரோட மக்காவிலிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறான் போருக்கு என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி என்ன செய்கிறாங்க, நபி தோழர்கள் சிலர்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லி முடித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ரவுஹா என்ற ஒரு இடத்துக்கு வராங்க. ரவுஹா என்ற இடத்துக்கு வராங்க. வந்தவுடனே நின்று எல்லா நபி தோழர்களையும் ஒன்றிணைக்கிறாங்க. 313 பேர், 300 சொச்சம் பேர் ஒன்றிணைச்சு சொல்கிறாங்க, நம்ம வந்தது அபூ சுஃபியானுடைய பொருளாதாரத்தை பிடிப்பதற்கு. அபூ சுஃபியான் தப்பிச்சு மக்காவுக்கு போயிட்டு இருக்கான். அதே சமயம் ரலியல்லாஹு அன்ஹு, சரிங்களா, மக்காவுக்கு போயிட்டு இருக்காரு. அதே சமயம் அபூஜகல் ஒரு பெரும் படையோடு மக்காவில் உள்ள முக்கியஸ்தர்களை எல்லாம் அழைத்து ஒரு பெரிய ஏற்பாட்டுடன் நம்மை தாக்க அபூஜகல் வருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழருக்கு சொன்னார். இந்த செய்தியை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யார் சொல்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல, என்னப்பா செய்யலாம்? உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பாரு ஏன் அவருக்கு சித்திக்குன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? எது சொன்னாலும் சரிடுவார். அபூபக்கர் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களை எதற்காக மதீனாவிலிருந்து கிளம்பி வெளியே வர வச்சானோ அது நடக்கட்டும், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு யார்? மக்காவாசி. உமர் இப்னுல் கத்தாப் டக்குன்னு எந்திரிச்சு சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எதுக்கு உங்களை மதீனாவிலிருந்து வெளியே கூப்பிட்டு வந்தான்? அது எதுனாலும் சரி, நாங்கள் தயார். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்கிட்ட ஆலோசனை கேட்குறான். பதில் நமக்கு படிப்பினையில் ஒன்று என்னென்னா, இந்த உலகத்தில் ஆலோசனையே தேவைப்படாத ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஏன், நேரடி உதவி வானத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மலக்குமார்களுடன் தொடர்புடன் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்பா நீ மஷூரா செய்ப்பா. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப என்ன செய்கிறாங்க, ஆலோசனை செய்கிறாங்க. அப்போ மிக்தாத் இப்னு அஸ்வத், அவரும் மக்காவாசி தான், எந்திரிச்சு சொல்கிறார், யார் சொல்ல நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவாசிகளுடைய அந்த பொருத்தத்தை, மக்காவாசிகளுடைய அந்த ஆர்வத்தை எதிர்பார்க்கல. மதீனாவாசிகள் பாவம், அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். அவர்களுடைய பொருளாதாரங்களை, அவர்களுடைய தோட்டங்களை, அவர்களுடைய ஊரே நமக்கு கொடுத்தாங்க. அவங்கள நம்ம கூட்டு போய் அவங்களுக்கு எது நடந்துருச்சுன்னா, அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, அதனால் மதீனாவாசிகள் முழு மன விருப்பத்துடன் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. அப்போ தான் மதீனாவின் முக்கிய தலைவர்களில் ஒருவர், யாருடைய மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்கியதோ, அது சாதாரண விஷயம் கிடையாது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியதோ, அப்பேற்பட்ட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனாவாசிகளாகி எங்களுடைய கருத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. ரசூல் ஆமான்ட்டாங்க. ஆமாம், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் யாருடன் வேண்டுமானாலும் ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள், யாருடன் வேண்டுமானாலும் போர் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த கடலில் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயார். மூசாவுடைய தோழர்கள் எப்படி மூசாவே நீனும் அல்லாஹ்வும் போய் சண்டை போடுங்க, நாங்கள்லாம் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ், அதனால் நாங்கள் எதற்கும் தயார் என்று மதீனாவாசிகளின் தலைவர் சஅத் இப்னு முஆத் சொன்னவுடன் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் நோக்கி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அன்பிற்குரியவர்களே, இப்படி போன நேரம் பத்ருடைய களம் இரவு நேரத்தில் அங்கே போகிறாங்க. பொதுவாக அதாவது 16வது நாள் இரவு போகிறாங்க. போனோடனே பத்ருடைய களத்துக்கு, அந்த இடத்துக்கு அல்லாஹ் தான் கொண்டு வந்தான். இது அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான். எப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, அப்போ கூட நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக, ரொம்ப கரெக்டாக போக மாட்டீங்க. ஆனால் பத்ரில் உங்களை எல்லாம் சங்கமிக்க வைத்தது நான் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன். நான் இல்லாட்டி நீங்கள் ஒன்று கூடியிருக்க மாட்டீங்க, நான் தான் உங்களை அங்கே ஒன்று திரட்டினேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். இப்படி இரவோடு இரவாக தோழர்கள்லாம் வந்துட்டாங்க. கடுமையான அலுப்பு,
பெரிய போர் தடவாளங்கள் எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிக சொற்பமான 2-3 ஒட்டகம், 2-3 குதிரை தான் இருக்குது. 2-3 குதிரை தான் இருக்குது. இந்த பெரிய வாகனங்களும் இல்லை, பெரிய ஆயுதங்களும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துட்டோம். வர வழியில் பதிலுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. வர வழியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அலி ஒரு பெரிய போர் படைத்தலை, பதிலினுடைய கதாநாயகர்கள் அலி ரலியல்லாஹு ஒரு ஆள். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அப்போ அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எங்களில் ரொம்ப குறைவான ஒட்டகம் தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு முஸ்லீம்கள்கிட்ட. ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் சவாரி பண்ணோம். பதிலுக்கு வர்றதுக்கு 3 பேர் சவாரி பண்ணோம். அப்படி ஒரு ஒட்டகத்தில் நான், அல்லாஹ்வுடைய தூதர், அபூ லுபாபா, இந்த 3 பேரும் ஒரே ஒட்டகம். அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. எப்படின்னா கொஞ்ச நேரம் 2 பேர் வருவாங்க, ஒரு ஆள் ஓட்டுவோம், இப்படி மாற்றி மாற்றி என்ன செய்யணும், வரணும். அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நானும் அபூ லுபாபாவும் பேசிக்கிட்டோம். என்ன பேசணும்னா, அபூ லுபாபாவே அவர் அலியன்றார். நம்ம 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை மேலே உட்கார வச்சே கூப்பிட்டு வருவோம், நம்ம வேணால் நடந்தே வந்துடுவோம். 3 பேர் என்ன செய்ய முடியாது, ஒரே டயத்தில் பயணிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் பயணிக்கட்டும், நம்ம கூட வருவோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் பாருங்கள். ஒரு சமுதாயத்தின் முக்கிய பிரமுகராக இருக்கிறார், அவர் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் அபூ லுபாபா என்ன பேசணும்னா, ஒரே ஒட்டகத்தில் நம்ம 3 பேர் வர சாத்தியமற்றது. நீங்கள் மட்டும் உட்காந்துக்குங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. முழு மன விருப்பத்தோடு உங்களை நாங்கள் ஒட்டகத்தில் அமர வைக்கின்றோம், நீங்கள் வாங்க, நானும் அபூ லுபாபாவும் கீழே உங்களை நடத்தி கூட்டு வரோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரை விட நான் பலசாலி, என்னை விட நீங்கள் பெரிய பலசாலி இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண கிடையாது, என்னை விட நீங்கள் பெரிய பலசாலிகளும் அல்ல. 2வது, நானும் இதற்கான கூலியை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா. சின்ன விஷயம் செஞ்சாலும் நம்ம ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். உடலளவு ஏன் செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர், நான் பலமும் உங்களோட சாதாரண ஆள் கிடையாது, அதே போன்று நானும் அல்லாஹ்விடத்தில் இந்த கூலி என்ன செய்கிறேன், எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ பத்ருடைய களத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. பத்ருடைய களத்தில் இரவில் வந்தவுடன் ஹுபாப் இப்னு அஸ்வத் என்ற ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வர்றார். யா ரசூலல்லாஹ், காஃபிர்கள்லாம் வந்துட்டாங்க, பக்கத்தில் குறைஷியெல்லாம் வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்கள் அந்த மனநிலையை. நோன்பு மாதம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, வெய்த்தாப்பில் வர்றது பெரிய இதெல்லாம் கிடையாது. மாமா வராரு, சின்னத்தா வராரு, பெரியத்தா வராரு, இரத்த உறவினர்கள். யாருடைய தலை எப்போ காணா போகும்னே தெரியாது, உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு நிலை ஹுபாப் இப்னு அஸ்வத் வந்து சொல்கிறாரு, இந்த இடத்துல நீங்கள் முகாமிட்டிருக்கணும். அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல நிற்கிறாங்க, இங்கே தான் இருக்கணும்னு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டானா, இல்லை நீங்களா நிற்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அந்த தோழர் கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, இல்லைப்பா நானாக தான் நிற்கிறேன். ஹுபாப் இப்னு அஸ்வத் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அப்போனா அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்றும் செய்யக்கூடாது, இல்லைன்னா நிற்கணும், உட்காரணும், இங்கிட்டு வளைஞ்சிடக்கூடாது, இங்கிட்டு வளைஞ்சிடக்கூடாது. ஆனால் உங்களுடைய விருப்பம் சொன்னால் நான் ஒரு விருப்பம் சொல்கிறேன், ஆலோசனை சொல்கிறேன், கேளுங்களேன். ஹுபாப் இப்னு அஸ்வத் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறார். நம்மளா தான் செய்யணும், அது எனக்கு தெரியாதா, போ உட்கார் அப்படின்னு சொல்லிடுவோம்ல. ஹுபாப் இப்னு அஸ்வத் என்ன சொல்கிறாரு, சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், என்னப்பா, பதில் வந்து ஒரு கிணறு இருக்குது, அதுதான் பதில், அந்த கிணத்துக்கு பேர் தான் பதில். இந்த கிணறு, அதுக்கு நமக்கு முன்னால் கிணறு இருக்குது, ஆனால் நமக்கு பின்னால் கிணறு இருக்கிற மாதிரி நம்ம கிணத்துக்கு முன்னால் போய் நின்றுவோம் அப்படின்னு ஹுபாப் இப்னு அஸ்வத் சொல்கிறார். ஏன், என்ன காரணம்? எதிரிகள் யார் கிணத்துக்கு வந்து தண்ணி குடிக்கணும்னாலும் நம்மளை தாண்டி நம்ம அனுமதி பெற்று தான் கிணத்துக்கு வரணும். அதனால் கிணறு நமக்கு முன்னால் இருக்குது, இங்கே நிற்க வேணாம், கிணறு நமக்கு பின்னால் நிற்கிற மாதிரி கிணத்துக்கு முன்னால் போய் நம்ம நின்றுவோம் அப்படின்னோடனே அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த ஹுபாப் இப்னு அஸ்வதுடைய பேச்சை கேட்டு, கிணறு முஸ்லீம்களுக்கு பின்னால் இருக்குது, கிணத்துக்கு முன்னால் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. எதிரிகள் எல்லாம் வந்துட்டாங்க. பத்ருடைய களத்துக்கு வந்து ஒட்டுமொத்த அந்த பத்ருடைய களமே ஒரு பரபரப்பாக காட்சியளிக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, சொந்த ஊருக்காரன், இவன் வந்திருக்கானா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அங்கே சொல்கிறாங்க, உமர் வந்திருக்காரு, ஹம்சா வந்திருக்காரு, அலி வந்திருக்காரு, அபூபக்கர் இருக்காரு, இதெல்லாம் சொல்கிறாங்க. 2 பேரும் அவர்களுடைய எண்ணிக்கையை கேட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு ஆரவாரத்தோடு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உளவுப்படையில் ஒருத்தவர்கிட்ட கேட்குறாங்க, சரியாக சொல்லுப்பா, யார் யார் வந்திருக்காங்க? அவர் சொல்லிட்டாரு, அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உமையத் இப்னு கலஃப். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, ஆஹா
ஒட்டுமொத்த மக்காவும் தன்னுடைய ஈரக்கொலையை வந்து பதிரில் கக்கி விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, பதிரில் மக்காவின் ஈரக்கொலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து போட்டான், இனி மக்கால யாருமே கிடையாதே அப்படின்னு சொல்லி அந்த களம் ஒரு ஆரவாரத்துடன் இருக்கக்கூடிய சமயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு 3 நியாமத்தை அந்த இரவில் அவர்களுக்கு கொடுத்தான். அதற்கு முன்னால் ஒரு எதிரிப்படையிலிருந்து அபூஜகளுடைய அணியிலிருந்து ஒருத்தர் வரார். எதுக்கு வர்றாருன்னா தண்ணி பிடிக்க வரார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஹுபாப் இப்னு அஸ்வத் சொன்னார்ல, நம்ம வந்து கிணத்துக்கு முன்னால் போயிடுவோம், நம்மளை தாண்டி கிணத்துக்கு போகிற மாதிரி இருக்கணும். தண்ணி பிடிக்க வர்றப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு கணக்கு தெரியாது, ரசூல்லா படிப்பறி இல்லாதவங்க மாதிரியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சூத்திரதாரி பாருங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு எண்ணிக்கை சொல்கிறாங்க, ரசூல்லாக்கு அதெல்லாம் பிடிக்கல. அப்போ எதிரணியிலேருந்து தண்ணி பிடிக்க வந்த ஒரு அடிமைகிட்ட கேட்குறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க? அவர் சொல்லலை, இல்லை எனக்கு தெரியாதுன்ட்டு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, எத்தனை பேருன்னு தெரியாதா? ஒரு நாளைக்கு உணவுக்காக எத்தனை ஒட்டகத்தை அறுக்கிறீங்க அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, 90லேருந்து 100 ஒட்டகம் அறுக்கிறோம் அப்படின்ட்டார் அந்த அடிமை. அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்கள்ட்ட சொல்லிட்டாங்க, அவர்கள் 900லேருந்து 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேர் தான் வந்தாங்க. 900 முதல் 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரும் போயிட்டார். இப்படி இருக்கக்கூடிய நேரம் இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 நிஅமத்துகளை 3 அருட்கொடைகளை அவன் புறத்திலிருந்து உதவி செய்தான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது பத்ர் மட்டுமல்ல, பொதுவாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் களத்திற்கு வந்ததற்கு பிறகும் அதிக பலத்தையும் மன வலிமையும் கொடுப்பான். சண்டை போட போகிறோம், அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைன்னு போயிட்டா களத்துக்கு போகிற முடிக்கும் தைரியம் இருக்கும், ஈமான் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், வலிமை இருக்கும். போனதற்கு பிறகும் அல்லாஹ் நமக்கு ஒரு உதவி என்ன செய்வான், அவன் பொறுத்திருந்து கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் காஃபிர்களுக்கு என்ன பண்ணுவானா, இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய அந்த எதிரிகளுக்கு என்ன பண்ணுவான்டா, களத்திற்கு வர முடிக்கும் ஆர்வத்தை அந்த மன வலிமையெல்லாம் கொடுத்துருவான். களத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய மனதில் அல்லாஹ் தைரியத்தை அகற்றி கோழைத்தனத்தை போட்டுருவான், பயம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் களத்துக்கு வந்த பிறகு எப்படி உதவி செய்யலாம் பாருங்க. சூரத்துல் அன்ஆம் 8வது அத்தியாயம் 11வது வசனத்தில், அநேகமாக நாளை மறுதினம் என்ன செய்வார், நம்முடைய ஹாஃபிஸ் ஓதுவார். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, மனிதர்களே நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்மளை சொல்கிறான், அதனால தான் நினச்சி பார்க்குறோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் பத்ரில் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சேன் நினச்சி பாருங்க அப்படின்றான். அதற்காக நம்ம நினச்சி பார்க்குறோம். இதே ரமதானுடைய காலத்தில் பத்ர் நடந்த நாட்களில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நபி தோழர்கள் கடுமையான உடல் அசதி அலுப்பு, அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இத் யுகஷீகுமுன் நுஆஸ அமனத்தம் மின்ஹு, உங்களுக்கு நான் ஒரு சிற்று உறக்கத்தை, சின்ன உறக்கத்தை, நான் தூக்கத்தை கொடுத்தேன் அப்படின்றான். சிற்று உறக்கத்தை கொடுத்தேன், பெரிய தூக்கம் கிடையாது, கொஞ்சமாக நீங்கள் தூங்குனீங்க, ஆனால் வலிமையோடு எந்திரிச்சிங்க. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும், போர்க்களத்தில் எப்படிங்க தூக்கம் வரும்? போர்க்களத்தில் ஒருத்தன் சண்டைன்னு ஒரு ஆள் நின்றாலே இது பண்ண முடியாது. அரபு தீபகற்பமே ஒன்று திரண்டி வந்திருக்கு, ஒரு பெரிய போர்ப்படையாக வந்து நிற்கிறாங்க. இந்த மக்களுக்கு பெருசாக இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், என் புறத்திலிருந்து உங்களுக்கு நான் தூக்கத்தை கொடுத்தேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எப்படி உதவினா, போர்க்களத்தில் தூக்கம் கிடைப்பது அல்லாஹ்வுடைய செயலாம். அல்லாஹ்வுடைய செயல் தானே இது. போர்க்களத்தில் சாதாரண மனிதன் தூக்கம் வராது. போர்க்களத்தில் தூக்கம் கிடைப்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தது. தொழுகையில் தூக்கம் வருவது ஷைத்தான் புறத்தில் இருந்தது. இப்போ நம்ம நினச்சிடக்கூடாது, போர்க்களத்தில் தூக்கம், தொழுகை நமக்கு தூக்கம் வருது இல்லை, தொழுகையில் தூக்கம் வருது இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, ஷைத்தான் புறத்துலேருந்து வருது. ஏன்னா தொழுகையில் உடல் எதுவும் ஆற்றுறது எதுவும் கிடையாது, லைட்டாக வெக்கையாக இருந்துச்சு. இதுவே நம்மளால் தாங்க முடியலை. பதில் கருத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அந்த தூக்கம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. நீங்கள் நினைத்து பாருங்கள், ரொம்ப திடகாத்திரமாக எந்திரிச்சிட்டாங்க, உடல் அலுப்பெல்லாம் போய் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சா அந்த சீதோசன நிலை சஹாபாக்களுக்கு சரியில்லாமல் செட் ஆகாமல் நிறைய பேருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு. தூக்கத்தில் அந்த இந்தீரியம் வெளிப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் எந்திரிச்சா நிறைய நபித்தோழர்களுக்கு குளிப்பு கடமை, விடிஞ்சா பதிரு. அப்போ சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, ஐயப்பா உனக்கு குளிப்பு கடமை, எனக்கு குளிப்பு கடமை அப்படின்னு. அப்போ அவர்களுக்கு மத்தியில் ஷைத்தான் ஒரு வசுவாசம் போடுறான், நீங்கள்லாம் அசுத்தமாயிட்டீங்க, அசுத்தத்தோடு அவர்களோடு நீங்கள் போர் செய்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எப்படி உங்களுக்கு உதவி கிடைக்கும்? தூய்மையாக இருந்தால் தான் உதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு வஸ்வாஸ்
ஒரு சிந்தனையை, மனக்குழப்பத்தை ஷைத்தான் போடுறான். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த அதே வசனத்தில் 8வது அத்தியாயம் 11வது வசனம் சொல்லுவான், இப்படி உங்களுக்கு மத்தியில் வஸ்வாஸ் இருக்கும் பொழுது, மனச்சிதறல்கள் இருக்கும் பொழுது, வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுத்தஹிர், வானத்திலிருந்து ஒரு மலையை கொடுத்தேன், எல்லாரும் குளிச்சுட்டீங்க, அந்த அளவுக்கு மழை, தூக்கமும் கிடச்சிருச்சு, குளிப்பு கடமையான நிலையில் எந்திரிக்கும் பொழுது அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை கொடுத்து தூய்மையாக ஆயிட்டீங்க. 3வது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பாதத்தை நான் உறுதிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறான். தைரியம் வந்துருச்சு. அந்த பாதத்தை உறுதிப்படுத்தினேன்றதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, இவங்க ரசூலுல்லாஹி நின்ற அந்த இடம், காலு அந்த மண்ணில் காலை வச்சோம்னா காலு அந்த மண்ணுக்குள்ளே போய்கிட்டே இருந்துச்சான். ஸ்டெடியாக நிற்க முடியாது. போரில் எப்படி நிற்கணும், வலிமையாக நிற்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அந்த மழை பெஞ்சனால அந்த மண்ணெல்லாம் இறுகி நபி தோழர்கள் மிக இலகுவாக நிற்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பாதத்தை நான் உறுதிப்படுத்தினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இதை நீங்கள் நினச்சி பாருங்கள் முஸ்லீம்களே, உங்களுக்கு இதில் பாரிய படிப்பினை உண்டு. என்ன படிப்பினா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சின்ன மிக சிறுபான்மை சமுதாயம் அந்த மக்களுக்கு மன வலிமையை கொடுத்து, மன உறுதியை கொடுத்து, அவன் புறத்திலிருந்து 3000 மலக்குமார்களை இறக்கி உதவி செய்தான் சொன்னால், அதே மன வலிமை, அதே ஒற்றுமை நமக்கு மத்தியில் இருந்தாலும், எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து நான் உதவியை செய்வேன் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பத்ர் களம், அபூபக்கர், உமர் இப்னுல் கத்தாப், ஹம்சா போன்ற உயர் குலத்து மக்கள், குறைஷிகள் ஒரு புறம், பிலால் போன்ற அடிமைகள் ஒரு புறம், சுஹைப் அர்-ரூமி போன்ற ரோம் நாட்டைச் சேர்ந்தவர் ஒரு புறம், இந்த ஒட்டுமொத்த மக்களையும் இணைத்தது இஸ்லாம். வெறும் 310 313 பேர். இவர்கள் என்ன செஞ்சாங்க? மறுநாள் காலையில் எழுந்ததற்கு பிறகு எந்திரிச்சிட்டாங்க. குளிப்பு கடமையாக இருந்துச்சு. அல்லாஹ் வானத்தில் மலை இறக்கிட்டான். அந்த மண் உள்ள கால் உள்ளே போயிட்டே இருந்துச்சு, திடப்படுத்திட்டான். அவன் புறத்திலிருந்து அல்லாஹ் மன வலிமையை கொடுத்தான். தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சு ஒரு உடல் வலிமை என்ன செஞ்சான்? கொடுத்தான். அதற்கு பின்னால் காலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமதானுடைய நாள் 17வது நாள் காலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினால் அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதன் தொடர்ச்சியில் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.